இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரிசு இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அண்ணன் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது எல்லாமே வந்து நிறைவேற்றி வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் மேலே ரீல்ஸ் போடுறீங்க, ஃபயர் விட்டு தள்ளிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஆனால் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது என்ன, நிறைவேற்றது என்னன்னு முதல்ல சிந்திங்க கொஞ்சமாச்சு. எங்கள் அண்ணன் தான் எல்லாத்தையுமே பண்ணுறாருன்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது தாய்மாமன் தங்க மோதிரன்றது தமிழ்நாட்டில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் உலகத்தில் மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் நம்ம தாய்நாடான தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கும். நிறைவேற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுன்னு எனக்கு தெரியல. இதே போல் தான் விவசாய கடன் தள்ளுபடி, அதுவும் நிறைவேற்றலை ஒழுங்காக. அதே போல் மின் கட்டணம் அதுவும் வந்து நிறைவேற்றலை. இன்னும் சிலிண்டர் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நிறைவேற்றுவார்னு எங்களுக்கும் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 3 வந்து ஸ்கேம் ஆகிடுச்சு. சொன்னது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. இன்னும் வரப்போகிற திட்டமெல்லாம் இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இது தெரியாமல் இந்த விர்ச்சுவல் வாரிசு வந்து எங்கள் அண்ணன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க.